ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்டானி ஹியர். ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு சீரீஸ் வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன, எனிமீஸ் வித் க்ரூவல் ஹேட்ரட். இந்த 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 வார்த்தையோட டிரான்ஸ்லேஷன் தமிழில் பார்க்கும்போது உக்கிர பகையாக என்னை வகைக்கிறார்கள் அப்படின்ற வார்த்தை இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட சீரீஸ் வேர்டில் இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரபிள்ஸ் ஆஃப் ஹார்ட் அண்ட் லாஸ்ட், அதுக்கு முன்னாடி பார்த்த டெஸ்டிட் அண்ட் அஃப்ளிக்டட், அதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டக் இன் தி நெட், அது சின்னர் ஹூ வாண்ட்ஸ் இஸ் பே. ஸோ இதெல்லாம் விட கண்டினியூஷன் அந்த புக்கு, இந்த சீரீஸ்னோட கண்டினியூஷன். நம்மளோட சீரீஸோட நேம் என்ன, சிம்டம்ஸ் ஆஃப் ரிடம்ஷன். ஸோ கர்த்தர் நம்மளை வந்து மீட்க வேண்டும், முற்றிலுமாக மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான முக்கிய அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இப்படி ஒரு சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில் ஒரு வேளை இப்போ இருந்தா, இல்லை இதுக்கப்புறம் இருக்கலாம், இல்லை இப்போ இருந்துச்சுன்னா முக்கியமாக அது எப்படிப்பட்ட நிலைமைனா, எனிமீஸ் வித் க்ரூவல் ஹேட்ரட். அதாவது உக்கிர பகையாக என்ன, அதாவது உங்களை சுற்றி சில சத்துருக்கள், ஒரு சில மனிதர்கள், ஒரு சில ஈவில் பவர்ஸ் பயங்கரமான எரிச்சலோட, பயங்கரமான இவன் எப்போ சாவான், இவன் பெயர் இவன் எப்போ அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே பயங்கர பொறாமையோட, பயங்கரமான கோபத்தோட, பயங்கரமான மூர்க்கத்தோடு சிலர் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் படியே, அதாவது நம்ம பார்க்குற சீரீஸ் வேர்டு எல்லாமே ஒரு பர்டிகுலர் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த புக்கோட லிங்க்கை நான் நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஃபார் தோஸ் who don't know, ரைட். ஸோ அந்த புக்கில் இருக்கிற ஆமான் வந்து எப்படி சம்மந்தெல்லாம் மொர்தெகாய் மேலே அப்படி ஒரு பயங்கரமான பகையானது. அதுக்கு அவர் கோபமானதுக்கு காரணமே இல்லை, இவருக்கு வந்து ஒரு இதுவே வணக்கம் வைக்கல, இவர் ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற ஒரே காரணம். ஆனால் அது மொர்தெகாய் வந்து கர்த்தருடைய பிரமாணத்தின்படி, கர்த்தருடைய விஷயத்தின்படி அவர் கீழ்ப்படிஞ்சு அவர் பாட்டு போகிறார். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒரு காரணமே நான் உக்கிர பகையாக பகைச்சு, நான் வந்து உனக்கு மட்டும் இல்லைடா, அவனுடைய மொத்த சந்ததிக்கே வேட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பெரிய திட்டம் தீட்டி, பெரிய பிளான் போட்டு, பெரிய தூக்கு மரம் பெரியசாக கட்டினார். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, அந்த புக் ஆஃப் எஸ்தரில் வரபடி, அட் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி அது ஆமான் மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரம் ஆமானுக்கே போனது. ஸோ அதே மாதிரி இப்போது உங்களை ஒரு சிலர் பயங்கர பகையோடு பகைச்சிட்ருக்கலாம். பட் உண்மையான சத்தியம் என்னென்னா, யாராவது பகைச்சி கெட்ட விஷயம் ஏதாவது செஞ்சால், ஒன்று கர்த்தர் என்ன யோசேப்பு ஸ்டோரியில் வர மாதிரி கர்த்தர் அதை வந்து கடைசியில் நன்மையாக மாற்றிடுவார். அவர்களோ தீமை செய்தார்கள், கர்த்தரோ அது எனக்கு நன்மையாக மாற பண்ணினார் சொல்லிட்டு எவ்வளோ தான் செஞ்சாலும் கர்த்தர் கூட இருக்கிறோம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு தான் முடியும். ஒன்று அப்படி மாற்றிடுவார். அப்படி இல்லைனா அவர் கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார்னா, அட் தி எண்ட் அவங்க வச்ச ட்ராப்பில் அவங்களே விழ வச்சிருவார். ஸோ அப்போது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம யாருக்கும் ட்ராப் வைக்கக்கூடாது, நம்ம யாரையும் உக்கிர பகையாக ஒரு காலமும் எக்காரந்து கூட பகைக்கக்கூடாது. நம்மளோட இதயத்தை சுத்தமாக காத்துக்கொண்டு, ஆமாம் நீ போல இல்லாதபடி நம்ம மொர்தெகாயை போல் கர்த்தருக்கு பயந்து உத்தம வழியில் நடந்து, ஒரு வேளை தேவைப்பட்டால் ஒரு சில நேரத்தில் ஞானமாக, ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வந்து தேவையில்ல பகையை சம்பாரிச்சிக்காமல் சில நேரத்தில் வந்து தாழ்ந்து போனால் கூட பரவாயில்ல. ஆனால் அதை மீறி ஒரு சிலர் கர்த்தருடைய பாதையில் வரும்போது அதை கர்த்தர் பார்த்துப்பார். ஃபைன். ஸோ இந்த ஒரு பயத்தில் நீங்கள் இப்போ இருக்கலாம், இவங்க என்னை இப்படி பகைக்கிறாங்களே, நான் இவங்களை எப்படி என்ன பண்ணுவேன்ற ஏதோ ஒரு இன்டிமிடேஷனில் நீங்கள் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களை, அல்லது யாரோ ஒரு கூட்டமாக சேர்ந்துட்டு உங்களை இது இன்டிமிடேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீ இந்த பாதையில் வராத, நீ எங்களோட வழியில் வராதுன்னு சொல்லிட்டு குரூப்பாக சிலர் சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக கூட வரலாம், உக்கிர பகையாக உங்களை பகைக்கலாம். ஆனால் அவங்கள பார்த்தா இது எல்லாருக்கையிலும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கிறவங்கள போல் எல்லாருக்கையிலும் நார்மலான ஒரு இதுவும் இருந்தாலும், அவங்க உங்களை பார்த்தா மட்டும் பகைக்கிறவர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால. மற்றவங்களுக்குலாம் அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, ஆனால் வந்து உங்களுக்கு மட்டும் அவங்க பயங்கர கெட்டவங்களா, அவங்களோட இன்னொரு முகத்தை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படின்ற நிலமையில் நீங்கள் ஒரு வேளை இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தையின் மூலமாக அவர் பேசுகிறது. எனிமீஸ் வித் க்ரூவல் ஹேட்ரட் எவ்வளோ பேர் இருந்தாலும் அதை விட நான் பெரியவர். அதாவது எவ்வளோ பேர் வந்தாலும் அதை விட கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு. அவங்க எல்லாருமே ஒரு சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் சத்ருவினால் ஒரு வேளை வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். ஃபார் வி ரெஸ்ல் நாட் அகெயின்ஸ்ட் ஃப்ளஷ் அண்ட் பிளட். நம்மளோட யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்லன்றதை மட்டும் மறக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக இருந்து
நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் உஷாராக காத்து நம்மளோட இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு எவ்வளோ எனிமீஸ் இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கார், கர்த்தர் பார்த்துப்பார். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு இருக்கிறபடி கர்த்தர் என் கூட இருக்கார். அவர் என்னை இந்த பிரச்சனையிலேருந்து இந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு வேளை இதனால் ஒரு சில லாஸஸ் கூட வந்திருக்கலாம். அவங்களோட காரியம் வந்து வாய்க்காமல் இருந்தால் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆமான் பண்ணுறதுல அவன் வாய்க்க ஆரம்பிக்குது. அவர் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார். இதே வந்து மொர்தெகாய் ஒரு சாதாரண வாட்ச்மேன் மாதிரி ஒரு ஓரத்தில் தான் இருக்கார். ஸோ ஆமான் பண்ணுறது வாய்க்குது. அப்போது ஒரு சில நேரத்தில் பயம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பயப்படாதீங்க. அட் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக மாறப்பினார். அந்த நம்பிக்கையோடு எப்படி மொர்தெகாயை பாதுகாத்த தேவன், எப்படி மொத்த யூத ஜனத்தையும் பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாக்க அவர் நிச்சயமாக உண்மை உள்ளவராக இருக்கிறான்ற நம்பிக்கையை தான் இந்த வீடியோவின் மூலமாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் டு யூ. லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ். ஒரு வேளை உங்களோட சத்துருக்கள் உங்களை சுற்றி சூழ்ந்துருக்குறாங்கன்னா இப்போது அப்படியே கண்களை மூடுங்க, அப்படியே கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற உங்களுடைய மகளை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் கர்த்தாவே அவங்களுக்கு தேவையான கிருபைகளை தாங்க. அவங்கள சுற்றி எத்தனை பேர் இந்த மாதிரி உக்கிர பகையோடு பகைத்து இவன் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சேலஞ்ச் பண்ணாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவரே, நீரே வந்து அவங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கள். உங்களுடைய கரத்தில் அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் எல்லா பயத்திலிருந்தும் எல்லா சோர்விலிருந்தும் உங்களை முற்றிலுமாக நீக்கி கர்த்தருடைய பாதையில் இன்னும் அதிக உற்சாகத்தோடு இன்னும் அதிக வீரியத்தோடு கர்த்தருடைய பாதையில் தொடர்ந்து செல்ல தேவையான கிருபை தருவாராக. See you in the next video. Bye.